இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனா நிம்மதியா இருப்பேன். இந்த ஆள் மாதிரி ஒரு சூனியக்காரன் கூட இருக்கிறதுக்கு கூரை வீடா இருந்தாலும் சரி, குடிசையா இருந்தாலும் சரி, நிம்மதியா இருப்பேன். இல்ல வேணால போவதில்ல. மா நான் கிளம்புறேன். என்னல அத்தை, நானும் கிளம்புதேன். சிவபால இல்லாத வீட்டுல எனக்கு என்ன வேலை? மாமா, இந்த வேலையெல்லாம் நானும் கூட்டு சேர்ந்துதான் செஞ்சேன். அதனால நானும் கிளம்புதேன். போலையா போய் தொலைங்க. இனிமே செத்த கூட என் கண்ணில் நீங்க படக்கூடாது. கேட்டியலா? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீடு, சொத்து, சுகம், கௌரவம் அப்படிதானே? அதை வச்சுட்டு நல்லா ஆடுங்க. நாங்க இல்லாத ஒரு வீட்டுல சந்தோஷமா நிம்மதியா இருங்க. போதுமா? ஐயா ஐயா, நீங்க போற ரூட் ரொம்ப தப்பா இருக்கு. சோத்துக்கு சிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஐயா, பழசெல்லாம் மறந்துடாதீங்க. யோசிங்க யோசிங்க. இல்ல பாண்டி, எனக்கு இந்த அளவுக்கு துணிமணி எல்லாம் போதும். ஒரு நல்ல வீடா பாருல, குடுத்துன போவோம். ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? ஐயா, என்ன இது? வேண்டாம், யாரும் இந்த வீட்டை விட்டு வெளியே போக வேண்டாம். என்ன துரோகி இருக்கிற இடத்துல நீங்க இருக்க கூடாதுங்கிறது உங்க எண்ணம். துரோகின்னு என்னதானே பட்டம் கட்டீங்க? நான் போறேன். நான் இந்த துரோகி இனிமே உங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். நானு மாமா பொரியல். போதும். மாமா அப்பளம் வாங்கிக்கோங்க. கொண்டா. எப்போ எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அந்த அரிசி மூட்டையை கடையில் கொண்டு வந்து வைன்னு. உன் சைக்கிளை வச்சு தள்ளிட்டு வந்து வைக்க மாட்டியா? இந்த அரிசி மூட்டை எந்த அரிசி மூட்டை? ஏல நீ எதுவும் சொல்லவே இல்லையாண்ட? நான் அரிசி மூட்டைன்னு சொன்னது உன்னைதான். ஏலே, பெத்த அப்பனே அரிசி மூட்டைன்னு சொல்லுவியா? அப்ப அரிசி மூட்டை பெத்தது நீ என்ன உளுந்து மூட்டையா? இந்த மாதிரி வாயை மூடிட்டு பேசாம சாப்பிட்டு எரிச்சலை கலப்பாத. ஆளப்பாரு வந்துட்டான். இருடா மவன கொன்றோம் ஒண்ணு. எதுக்குடா இப்போ? கண்டுபிடிச்சிட்டே. நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா நான் உன்னைய விட புத்திசாலி. மாமனார, ஜெயிக்கிறவன் தான் புத்திசாலி, தோக்குறவன் கிடையாது. வாய மூடு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒத்த ஓட்டு தானே. வச்சுக்கிறேன்டா, நானு வச்சுக்கிறேன்டா. உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துதான் இனி நான் பழி வாங்க போறேன். பா, சிவபால நீங்க பெத்த மகன்பா. அதெல்லாம் விட்டு போச்சுல, அதெல்லாம் விட்டு போச்சு. இனிமே அவன் என் மகன் இல்ல. ரெண்டு பேருமே எனக்கு எதிரிதான். இனி இவனையும் சரி அவனையும் சரி நான் நிம்மதியா வாழ விட மாட்டேன்ல. விட மாட்டேன். எப்படி வாழ்றாங்க நான் பார்க்க. சரியா ஐயா, வாழை போலாம். இல்ல, விட மாட்டேன். இனிமே என்கிட்ட இருந்து ஈவு இறக்க எதுவுமே பார்க்க முடியாது. இனி நான் ஆட போற ஆட்டம் இருக்க. அத்தனை பேர் எப்படி சுத்த விடுறேன்னு பாரு. ஐயா, என்னல உங்க கோபத்தை பார்த்தா பயமா இருக்கியா? எம்புட்டு கோபம்? என் கோபத்தை பார்த்தா பயமா இருக்கா? இல்ல அப்படின்னா என்ன? இம்புட்டு நாளும் என்கிட்ட உனக்கு பயமே இல்லைங்கியா? அப்படிதானே? அப்படிலாம் இல்லையா, அது தோணுச்சு. தெரியுது. இனி பார்த்தா உங்க அம்புட்டு பேருக்கு ஒரு காமெடியன் மாதிரி இருக்குல்ல, அப்படிதானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்லையா, அப்படிலாம் இல்ல. அப்படியே கழுத்தை நெரிச்சு விடுவேன்.
இல்ல இல்லல இல்லே எல்லாருமே இந்த படத்துல வர ஒரு காமெடியன் மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு 2 முகம்ல இன்னொரு முகத்தை இப்ப எல்லாரும் காட்ட வைக்கிறீங்க. இனிமே தான் பார்க்க போறீங்க இந்த சௌந்தர பாண்டியோட உண்மையான சொரூபத்தை. பெத்த மகன் கூட நான் இனிமே பார்க்க மாட்டேன். அத்தனை பேரையும் நான் கதற விட போறேன். ஐயா, தோத்து போறது உங்களுக்கு என்ன புதுசா? பஞ்சாயத்து எலெக்ஷன்ல இருந்து தர்மகர்த்தா எலெக்ஷன் வரைக்கும் அந்த சமூகத்துக்கிட்ட தோத்துக்கிட்டே தானே இருக்கீங்க. இப்ப எதுக்கு இம்புட்டு ஆவேசம்? டேய், இங்க வாங்கடா. டேய், என்னடா இதெல்லாம்? என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா இதெல்லாம் எத்தனை நாளா நடந்துகிட்டு இருக்கு? மேம், நான் வேணான்னு தான் சொன்னேன் மேம். சுரேஷ் தான் குடிச்சு பாரு, பழகி பாருன்னு சொன்னா மேம். இருமல் வந்துச்சு மேம். போக போக பழகிடும் இவன் தான் மேம் சொன்னான். டேய், என்னடா இதெல்லாம்? உனக்கு எப்படி சிகரெட் கிடைச்சது? முதல்ல எந்த கடையில வைக்கிறாங்க உனக்கு? என்ன ஸ்கூல்ல வந்து ரவுடித்தனம் பண்றியா? பாரு, உங்க அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச என்னவும் தெரியும்ல. சார், அப்பா ஒரு பேக்கெட் சிகரெட் வாங்கி வர சொன்னார் சார். கடைக்காரர் தெரியாம 2 பேக்கெட் கொடுத்துட்டாரு சார். அப்பா கிட்ட சொன்னா அடிப்பாரு சார். அதான் ஒரு பேக்கெட் எடுத்துட்டு வந்துட்டேன் சார். என்னது? உங்க அப்பா உன சிகரெட்லாம் வாங்கிட்டு வர சொல்வாராடா? மேம், இவன் ஒயின் ஷாப்ல போய் பாட்டில்லாம் வாங்குவான் மேம். டேய், என்னடா இதெல்லாம்? நீ நிஜமா ஒயின் ஷாப்லாம் போவியா? ஆமா மிஸ். அப்பா சில நேரம் அவன் பாட்டில் வாங்க என்னதான் மிஸ் அனுப்புவாரு. அறிவு, என்னது இது அறிவு இதெல்லாம்? ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையை எப்படி பேரண்ட்ஸே கெடுக்குறாங்க? ஏதோ தப்பா இருக்கு ரத்னா. நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும். இவனுங்க எதிர்காலம் தான் நமக்கு முக்கிய ரத்னா. அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் அறிவு? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். டேய், இங்க பாரு. இப்ப நீ உடனடியா வீட்டுக்கு போயிட்டு உங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு இங்க வர. ஒண்ணும் பேசாத, போ. சார். ஏய், டேய், பேசவே கூடாது, போ. டேய், ஒரு நிமிஷம். படிக்கிற வயசுல சிகரெட். போ. போ எல்லாம் போ, கிளாஸ் போ. போங்கடா. இன்னொரு தடவை பார்த்தேன் தொலைச்சிருவேன் எல்லாரையும். நம்ம ஸ்கூலை கூட்டி சுத்தம் பண்றோமா? நேத்தே சொல்லிச்சுங்க மேடம். அந்த சோகத்துக்கு பின்னாடி நிறைய சிகரெட் துண்டா கிடக்குன்னு யாரோ வாத்தியாரி தான் குடிச்சு போட்டுக்க நான் நினைச்சேன் மேடம். ஏய், இது எவ்வளவு பெரிய தப்புன்னு உங்களுக்கு தெரியுமாடா? அவசரம் உங்களுக்கு எங்கடா போச்சு அறிவு? எதுக்காக இந்த மாதிரியான தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சாரி மேம். அவன் தான் ஒன்னும் ஆகாது, யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொன்னா மேம்.